என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாதது தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவர் மறைந்தப்போ அவருடைய ஆசையை, கடைசி ஆசை எப்போதுமே அண்ணா அண்ணா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் உயிர் போகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நாங்கள்லாம் பக்கத்தில் நின்றுக்கிட்ட அவர்கிட்ட பேசும்போது குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கூட கடைசியாக அவர் பேசுனது அண்ணா அண்ணா அப்படி தான் பேசுவாங்க. அவர் உடல் நலிவுற்று வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்போ ஏதாவது எழுதுங்க, பேச முடியல எழுதுங்க அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கிறக்கூடிய எங்கள் பேரில் கூட எழுத மாட்டார். அண்ணான்னு தான் எழுதி காட்டுவார். அவ்வளோ அண்ணா மேலே அவர் உயிர். ஏன்னா அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் ஓய்வு எடுக்கணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அவரை மறைந்த பிறகு அந்த இடத்துல அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணி அதுக்காக முறையாக தமிழக அரசிடம் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். முதலமைச்சருக்கே கடிதம் அனுப்பிச்சிருந்தோம். ஆக எந்தவித பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முதலமைச்சருடைய வீட்டுக்கு, பழனிசாமியுடைய வீட்டுக்கு, கிரீனேஸ் ரோடில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேரடியாக போனோம். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் போனதே இல்லை. ஆனால் என்னுடைய கௌரவத்தையும் நான் அன்றைக்கி பார்க்கல. கட்சி தோழர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் போகணுமா நீங்கள் போகணுமான்னு. என்னுடைய அப்பாவுக்காக போல, கட்சியினுடைய தலைவர் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம். அவரை போய் பார்த்தோம். ஏற்கனவே உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம், அவருடைய ஆசை, கடைசி ஆசை, அதை நிறைவேற்றி கொடுங்க. அவர் தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை,